Hello students, welcome to Hiba Maths 12th Standard Business Maths பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2 Integral Calculus 1 13th question exercise 2.7ல 13th question என்ன கொடுத்திருக்காங்க? root of x square minus 2. இங்க 2 தான் இருக்கு a square formatல இல்ல. சோ அத நம்ம a square formatல மாத்திடலாம். Integration of root of x square minus 2 into dx கொடுத்திருக்க question. இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னா root of x square minus root 2 whole square னு எழுதுறேன். ஸ்கொயர் ஸ்கொயர் விட்டு கேன்சல் ஆயிட்டு நமக்கு பேலன்ஸ் 2 மட்டும் தான் இருக்கும். இப்போ இப்படி கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம क्वेश्चन என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா root of x square minus a square. இதுக்கு முன்னாடி சம் வந்து plus a square னு பார்த்திருப்போம். இப்போ அவங்க minus a square ஃபார்மட்ல ஒரு சம் கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான். சேம் ஃபார்முலா x by 2 root of x square minus a square. அங்க plus வரும் இங்க மைனஸ் வரும். சேம் நெக்ஸ்ட் பிளஸ் னு எழுதுவோம் இங்க மைனஸ் a square by 2 log modulus x plus root of x square minus a square plus c. நீங்க ரெண்டு ஃபார்முலா கம்பேர் பண்ணீங்கன்னா பிளஸ் வர இடத்துலலாம் இங்க மைனஸ் வரும் அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல x by 2 x இருக்கிற இடத்துல x தான் x by 2 root of x square minus a square. நான் வந்து டைரக்டா கொஸ்டின்ல இருக்கதே எழுதிக்கிறேன். minus a square a value root 2 whole square by 2 log x plus root of x square நான் minus 2 மட்டும் எழுதிக்கிறேன் அப்புறம் plus c. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். என்னன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் டு கேன்சல் ஆயிட்டு 2 இருக்குமா, கீழே இருக்கட்டும் மேலே இருக்கட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆன்சர் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும். x by 2 root of x square minus 2 minus log modulus x plus root of x square minus 2 plus c. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th one root of 4x square minus 5. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே என்ன நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டை வெளியே எடுத்து எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள் சம்ல இருந்து நமக்கு அப்படியே ஒரு ஃபார்மேட் வரும் சரிங்களா. இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 4x square minus 5 into dx. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வரக்கூடாது. அப்போ நான் 4 வெளியே எடுக்கணும். 4 வெளியே எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், 5 கிட்ட 4 இல்லை. ஸோ 5/4ன்னு எடுத்துப்போம் இல்லையா, into dx. இப்போ இந்த 4 வெளியே எடுக்கிறோம், ரூட்ல இருந்து 4 வெளியே எடுத்தா 2. ஸோ 2 வெளியே எழுதிடலாம், கான்ஸ்டன்ட் தானே. இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இப்போ இது ஏ ஸ்கொயரா மாற்றணும். அப்போ 5 எப்படி எழுதலாம், ரூட் 5/4 வந்து 2ன்னு எழுதிக்கலாம் கரெக்டா. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல இதோட ஃபார்முலா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் into dx is equal to x by 2 root of x square minus a square minus a square minus a square by 2 log modulus x plus root of x square minus a square modulus close பண்ணிடலாம் plus c. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 வெளியே இருக்கு, x by 2 root of x square minus root 5/2 whole square கரெக்டா. ஸ்கொயர் ரூட்குள்ள எழுதிக்கலாம். மைனஸ் a square, a ஓட வேல்யூ root 5/2 whole square by 2 log modulus x plus root of x square minus a value root 5/2 whole square modulus க்ளோஸ் பண்ணிடலாம் plus c. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் நம்ம சரிங்களா. 2 into 2 வெளியே அப்படியே இருக்கட்டும், x by 2 root of x square minus ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது இது 5 மாறிடும், இது 2 2s 4ன்னு மாறிடும். மைனஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது சேம் 5/4 வரும், 4 2s 8 log modulus x plus root of x square minus 5/4 plus c. இப்போ இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுமா, bracket க்ளோஸ் பண்ணிடலாம், இங்கேயும் bracket க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை எல்சிஎம் எடுக்கும்போது 2 into x by 2 root of
4x square 4 into x square 4x square minus 5 by 4 அடுத்த லைன்ல இந்த 4 வெளியே எடுத்துடுவோம் minus 5 by 8 log modulus x plus root of same 4 ஆல multiple பண்ணலாம் 4x square minus 5 by 4 plus c இப்போ இந்த 4 square rootல இருந்து நான் வெளியே எடுக்கும்போது 2 னு மாறிடும் root of 4 value 2 இல்லையா so 2 into x by 2 into 2 னு மாறிடும் root of 4x square minus 5 minus 5 by 8 log modulus x plus root of 4x square minus 5 divided by 2 modulus close பண்ணிடலாம் plus c 5 by 8 இருக்கு x by 2 2s are 4 அப்ப இங்கேயும் 4 இருக்கா அந்த 4 நான் வந்து காமனா வெளியே எடுக்கிறேன் சரிங்களா அப்போ 2 by 4 கேன்சல் பண்ண வேண்டாம் ஏன்னா ஃபைனல் ஆன்சர்ல 1 by 4 வெளியே எடுத்திருப்பாங்க அதனால நம்ம டைரக்டா x root of 4x square minus 5 minus 5 by 2 4 வெளியே போயிடுச்சு 2 இருக்கு log modulus 2 into x 2x plus root of 4x square minus 5 whole divided by 2 modulus plus c log வச்சிட்டு divided by 2 இருக்குன்னா நான் இது எப்படி எழுதலாம்னா minus log 2 னு எழுதிப்பேன் next line இப்படி தான் இருக்கும் சரிங்களா நான் divided by ல இருக்கிற log minus log 2 னு எழுதிக்கிறேன் இப்போ log 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான் ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டன்ட்க்கு c வச்சிருக்கோம் சோ இது ரெண்டத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம் அப்ப வெறும் நம்ம கிட்ட இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும் சோ நெக்ஸ்ட் லைன்ல நான் 2 ஐ இன்சர்ட் கொண்டு போறேன் 1 by 4 2 into x 2x root of 4x square minus 5 minus 2 inside வரும்போது 2 இந்த 2 cancel ஆயிடும் வெறும் 5 மட்டும் தான் இருக்கும் கரெக்ட்டா 5 log modulus of 2x plus root of 4x square minus 5 plus c இது மொத்தமா சேர்த்து நம்ம ஒரே கான்ஸ்டன்ட்டா எழுதிக்கிறோம் இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும் and அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் எக்ஸாம்ல வந்து ஈஸியா இருக்கும் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் next 15th question பாருங்க root of 2x square plus 4x plus 1 so completing square தான் யூஸ் பண்ண போறோம் சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம் integration of root of 2x square plus 4x plus 1 into dx so x square க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு 2 வரக்கூடாது கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்க கூடாது அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா 2 வந்து வெளிய எடுக்கணும் so 2 வெளிய எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கனால நான் ஸ்கொயர் ரூட்டோட சேர்த்து எழுதணும் so root 2 into x square இங்க 4 தான் இருக்கு ஆனா நான் வந்து root 2 வெளிய எடுத்துர்க்கேன் கரெக்ட்டுங்களா அப்ப நான் என்ன பண்ணனும் plus 4 by 2 into x லாஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 4 by 2 எழுதிட்டு plus 1 by 2 எழுதணும் into dx இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இந்த 2 நான் வெளிய எடுத்துடலாம் கான்ஸ்டன்ட் integration of root 2 1 time 2 2 times அப்ப x square plus 2x plus 1 by 2 into dx ன்னு எழுதலாம் இப்போ இதுக்கு completing square method நம்ம செய்ய முடியும் root 2 integration of root of x square plus 2x x ஓட coefficient என்ன 2 2 divided by 2 cancel பண்ணா 1 அதுக்கு square plus 1 minus 1 அப்ப plus 1 1 minus 1 1 plus 1 by 2 into dx இப்போ அடுத்த லைன்ல root 2 first வெளிய எழுதிடலாம் integration of first 3 term பாருங்க எப்படி இருக்கு a plus b b இடத்துல 1 whole square minus 1 plus 1 by 2 அப்ப minus 1 by 2 கரெக்ட்டா 1 minus half வந்து அதேதான் half பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு அதனால minus 1 by 2 into dx இப்போ இந்த minus 1 by 2 நான் a square ன்னு மாத்தணும் அப்போ root 2 integration of root of x plus 1 whole square minus 1 by root 2 whole square into dx இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு integration of root of x square minus a square into dx that is equal to x by 2 root of x square minus a square minus a square by 2 log modulus x plus root of x square minus a square
plus c. next lineல x ஓட இடத்துல x plus 1 a இருக்கிற இடத்துல 1 by root 2 substitute பண்ண போறோம் and root 2 already இருக்கு அது common அது வெளிய இருக்கு first x by 2 அப்ப x plus 1 by 2 root of x square minus a square இந்த x square minus a square பண்ணா நான் டைரக்டா இத எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா x square plus 2x plus 1 by 2 ன்னு நான் டைரக்டா எழுதிக்கலாம் சரிங்களா அப்புறம் minus a square 1 by root 2 whole square by 2 log modulus x plus x ஓட value x plus 1 plus root of x square minus a square க்கு பதிலா x square plus 2x plus 1 by 2 ன்னு மாத்தி எழுதிப்பேன் plus c bracket close பண்ணிடலாம் so இப்ப next lineல இத simplify பண்ணும் 2 ஆல multiple பண்ணும் and இதையும் 2 ஆல multiple பண்ணும் இங்க ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது 1 by 2 வரும் 1 by 2 கீழ வரும்போது 1 by 4 ன்னு மாறிடும் இதுதான் நான் அடுத்த லைன்ல எழுத போறேன் so next line நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அந்த 1 by root 2 இருக்கு இல்லையா அதுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணி டினாமினேட்டர்ல 2 ன்னு எழுதிட்டேன் நான் வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணல சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் இந்த root 2 நான் இன்சர்ட் கொண்டு வர போறேன் அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் லைன் x plus 1 into root 2 by 2 root of x square plus 2x plus 1 by 2 minus root 2 insert கொண்டு வருமா root 2 by 4 இருக்கா next log modulus x plus 1 plus root of x square plus 2x plus 1 by 2 ன்னு மாறுமா கிளியரா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் 2 வந்து மல்டிபிள் பண்ணும் கரெக்டா ஸோ இப்போ 2 மல்டிபிள் பண்ண அடுத்த லைன் என்ன ஆகும் அண்ட் இதில் ஒரு ஸ்கொயர் ரூட்டு இதில் ஒரு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும் அப்போ எனக்கு x plus 1 by root 2 root of 2x square plus 4x plus 1 divided by 2 வரும் minus root 2 by 4 இது கேன்சலே பண்ணல இது அப்படியே வச்சிருக்காங்க log modulus x plus 1 plus root of same இங்க என்ன பண்ணுமோ அதேதான் 2x square plus 4x plus 1 divided by 2 இருக்கு plus c இப்போ next lineல இந்த root 2 வேல்யூ வெளிய எடுக்கணுமா ஏன்னா 2 இருக்கு வெளிய எடுக்கும்போது root 2 ன்னு மாறிடும் அப்போ x plus 1 divided by root 2 ஸோ நம்ம வெளிய எடுத்து எழுதும்போது into root 2 எழுதிக்கலாம் square root of 2x square plus 4x plus 1 அப்படியே இருக்குமா minus root 2 by 4 எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க நான் புக் பேக்கில் அப்படி தான் இருக்கு log modulus x plus 1 plus இப்போ இதில் இருந்தும் நான் root 2 தனியாக எடுக்கிறேன் அப்போ root of 2x square plus 4x plus 1 இருக்கா divided by root 2 தனியாக எடுத்து எழுதிக்க போகிறேன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த root 2 எல்சிஎம் பண்ணணும் அப்போ தான் நான் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்போ root 2 into root 2 இது எப்படி மாறிடும் 2 ன்னு மாறிடுமா x plus 1 divided by 2 root of 2x square plus 4x plus 1 minus root 2 by 4 log modulus இப்போ root 2 இங்க மல்டிபிள் பண்ணும் root 2 into x plus 1 plus root of 2x square plus 4x plus 1 plus c divided by இப்போ root 2 இருக்கும் லாஸ்ட்ல plus c எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த divided by root 2 எப்படி மாறும் minus log root 2 மாறிடும் அதுக்கப்புறம் அது கான்ஸ்டன்ட்டோட சேர்த்து எழுதிப்போம் ஸோ இது நிறைய சம்ஸ்ல பார்த்துட்டோம் ஸ்டெப் எழுதணும்னா எழுதுங்க இல்லைன்னா டைரக்டா நீங்க plus c ன்னு எழுதிடலாம் x plus 1 by 2 root of 2x square plus 4x plus 1 minus root 2 by 4 bracket open பண்ணிட்டேன் log modulus root 2 x plus 1 plus root of 2x square plus 4x plus 1 அப்புறம் minus log root 2 ன்னு எழுதணும் சரிங்களா modulus close பண்ணிட்டு bracket close பண்ணிட்டு plus c இப்போ இந்த minus log root 2 plus c சேர்ந்தா constant ஒரே டேர்மா மாறிடும் லைன்ல x plus 1 by 2 root of 2x square plus 4x plus 1 எந்த சேஞ்சும் இருக்காது செகண்ட் டேர்ம் பாருங்க minus root 2 by 4 log modulus root 2 x plus 1 plus root of 2x square plus 4x
ப்ளஸ் ஒன்னு எழுதிட்டு ப்ளஸ் சின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்?